Home Junction presents AC Mania. இந்த summer seasonல ஜில்லு ஜில்லு ஆஃபரோட AC வாங்க சேரா ஹோம் ஜங்ஷனுக்கு வாங்க. சுந்தராபுரம் and cross cut road, கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். டக்குன்னு உங்க பேரை சொன்னாலே இந்த மண் சார்ந்து அந்த கனெக்டிவிட்டி அதெல்லாமே தான் ஈக்குவல் போட்டால் முத்தையா சார்ன்ற மாதிரி தான் இருக்கு. இனிமேல் நேட்டிவிட்டிலாம் இருக்காது. இது நீங்கள் சேஃப்டியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நேட்டிவிட்டியே மாறிடுச்சு. என் பையனுக்கே ஜென்ரேஷன் நேட்டிவிட்டி தெரியாது. மெட்ராஸில் இருக்கான், அவனுக்கு மெட்ராஸ் லைஃப்பும் தெரியாது. பெருசாக பேசப்படுற மனுஷாருடைய மும்பாயாக இருக்கட்டும், கன்னத்தில் முத்தமிட்டாலாக இருக்கட்டும், அதுவும் உணர்வுகளை கடத்தின படமாக தான் இருக்கும். உணர்வை கடத்தாமல் ஒருத்தன் இயக்குனர் ஆகவே முடியாது. எந்த தொழிலை நேசித்து வர்றோமோ அந்த தொழிலை மட்டும் முயற்சி பண்ணி அதுக்காக உழைப்பை போட்டு கலங்காமல் கடினமாக உழைப்பதை விட கவனமாக உழைக்கணும். என்கிட்ட கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லும்படியாக நான் இன்னைக்கு முத்தியான்னு சொன்னால் வாய்ப்பு கொடுப்பாங்க. கதை கேட்கறதுக்கு காதை கொடுப்பாங்க. எங்கெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் தூக்கி போட்டுருக்காங்க. ஒரு ஹிட்டு ஃப்ளாப்பு எப்படி சார் ஒரு இயக்குனரோட மனநிலையை மாற்றுது? ஹிட்டு ஃப்ளாப்லாம் கிடையாது. இப்போ மலையாள ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு தொழிலாக மட்டும்தான் பண்ணுறாங்க. அவங்க ஒரு படம் ஓடிடுச்சுன்னா உடனே அந்த இயக்குனரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு கொண்டாடுறதும் கிடையாது. தோத்தாச்சுன்னா அப்படி பிடிச்சி வாங்குறதும் கிடையாது. டக்குன்னு உங்க பேரை சொன்னாலே இந்த மண் சார்ந்து அந்த கனெக்டிவிட்டி அதெல்லாமே தான் ஈக்குவல் போட்டால் முத்தையா சார்ன்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ திடீர்னு இப்போ கூகுள்லேயே நம்ம அடித்தாலுமே முத்தையா ஃபிலிமோகிராஃபி ஸ்டைல்னே சொல்கிறாங்க சார். என்னன்னா இப்போ விருதுநகர், மதுரை, தென்காசி, அப்புறம் ராமநாதபுரம் இந்த சரௌண்டிங்ல இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இது ஒரு பக்கத்தில் அது மட்டும் தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இருக்கா, இல்லை எப்படி சார் இது அப்படிதான் காமிக்கிறாங்களா? ரெண்டு விஷயம் சொன்ன விஷயந்தான். தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, எனக்கு இது ஈஸியாக வரும். ஏன்னா பார்த்தது ரொம்ப நிறையா, அது கூட கனெக்ட் ஆனது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இது அது அப்படிங்க பிரிக்கிறதுல ஒன்றும் இல்லை. இப்போ வேர்ல்டு மூவி பார்க்குறோம், ஈரானிய மூவி பார்க்குறோம். அதில் ஸ்ரீராம் பிவனாக இருக்கட்டும், ஃபாதராக இருக்கட்டும், எல்லாமே அந்த மண்ணுக்குள்ளே அந்த மண்ணில் சார்ந்து இருக்குங்க. படம் எடுக்கும்போது தான் அது நல்லாயிருக்கும், உண்மை இருக்கும் அதுக்குள்ளே. இப்போ எனக்கு தெரிஞ்ச உண்மைங்கிறது நான் சவுத் சைடு பார்த்தது. இப்போ இங்கே இருக்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, நான் இங்கே வாழ்ந்து இங்கே நான் 30 வருஷம் ஆச்சு. மெட்ராஸ்க்கு 94 வந்தேன், 31 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் நான் 31 வருஷம் ஆனாலும் இப்போ இங்கே மெட்ராஸில் இருக்கிற ஒரு ஃபிஷர்மேன் லைஃப்பை நான் அவ்வளோ சாதாரண எடுக்கலாம். ஆனால் அந்த உயிரோட்டம் இருக்குமா? அந்த இப்போ நான் மண் சார்ந்து பண்ணும்போது இருக்கிற உயிரோட்டம், அந்த வீடாக இருக்கட்டும், அந்த அட்மாஸ்பியராக இருக்கட்டும், அவங்களுடைய நடை உடை பாவனை இதாக இருக்கட்டும், எடுக்கலாம், ஓரளவு தொட்டுலாம், நம்ம அதை இது பண்ணலாம். பட் இன்னராக ட்ராவல் எடுக்க முடியாது இல்லைங்களா? அதுதான் அந்த ஒரு இது. அதனால நானும் கூட ரெடி, அதை டெடிகேஷன் பண்ண எடுத்துருவேன். ஏன்னா நான் 1-4 தடவை போய் அவங்க கூட ஒரு 6 மாதம் இருந்தோம்னா அவங்க லைஃப்பில் நம்மளுக்கு தெரிஞ்சிட போகுது. எல்லாம் வாழ்கிறது தானே, கூட வாழ்கிற மனிதர்கள் கூட வாழ்கிறது தானே. ஆனால் நம்மளுக்கும் அந்த வாய்ப்புகள் இருந்ததுன்னா சிட்டியில் வேணாம், நீங்கள் நேட்டிவிட்டி எடுங்க அப்படின்னு வாய்ப்புகள் அப்படி தான் அமையுது. ஸோ எல்லாரும் அந்தந்த மண்ணில் இருந்து எடுக்கும்போது ஒரு முழுமை கிடைக்கும். அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்களே, நான் எடுக்கும்போது ஒரு சில உண்மை இருக்குது, ஒரு சில விஷயம் கனெக்ட் ஆகுது, இதை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு. இனிமேல் நேட்டிவிட்டிலாம் இருக்காது. இது நீங்கள் சேஃப்டியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நேட்டிவிட்டியே மாறிடுச்சு. அங்கேயே மாறிட்டாங்க, எல்லாரும் மாறிடுச்சு, அங்கேயே எல்லாமே மாறிடுச்சு. நான் பார்த்த காலகட்டத்தில் இருந்தேன், நான் 72 டேட் ஆஃப் பர்த். என் காலத்தில் நான் பார்த்த, இப்போ 40 வருஷம் ஆச்சு, 54 வயசு ஆயிடுச்சு. இப்போ நான் பார்த்த காலகட்டத்தில் இருந்த இன்னர் திருவிழாக்கள், மக்களுடைய மனநிலை எல்லாமே மாறிடுச்சு. அதுவுமே கரைஞ்சி எல்லாம் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. என் வீட்டில் இருக்க ஓடு கூட மாறிடுச்சு. அப்படிங்கிறப்போ ஓடுலேருந்து போடுற ட்ரெஸ் வரைய எல்லாம் மாறிடுச்சு. அந்த மக்கள் இல்லை, அந்த உண்மை இல்லை, பொய்மை தான் இருக்குது. பொய்மை மீன் அது மேலோட்டமாக இருக்குது, உண்மை இல்லை, அந்த யதார்த்தம் இல்லை. கடனை வாங்கி ஹோட்டலில் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்டா திட்டுவாங்க. வீட்டில் கஞ்சி இருக்கும்போது ஹோட்டலில் சாப்பிட்ற நீ அனாதை போயிலாடா அப்படிம்பாங்க. ஸோ இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்றது தான் வீட்லேயே ஆகிறதே இல்லை. வீட்டில் எல்லாருமே ஃபேமிலியோடு போய் தான் கூட்டம் க்ரௌட் அதிகமாக இருக்குது, தேட்டர் மாதிரியா. ஸோ நிறைய இந்த மாதிரி எத்திக்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. இதுதான் நம்ம எடுத்த படமே டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகிற மாதிரி இருக்குல்ல சார். இப்படி தான் இருந்திருக்காங்க, இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்த படங்களே. அதுதான் எனக்கு ஆசை. இப்போ நான் பாரதிராஜா சார் பார்த்து வந்தேன், பாரதிராஜா சார் பார்த்து அதே மாதிரி மகேந்திர சார் பார்த்து, மகேந்திர சாருடைய ஒரு இன்னர் மேக்கிங்கும் பாரதிராஜா சாருடைய பாத்திர படைப்புகளும், பாத்திர படைப்பாக 2 பேத்துக்கு வேறுபடும், பட் மேக்கிங் வைஸாக 2 பேத்துக்கு வேறுபடும். ஆனால் 2 பேருமே சவுத் ஜோன் படம் எடுத்தவங்க தான். முள்ளுமலரமாக இருக்கட்டும், எல்லா படமுமே 2 பேரும் ஆகணும் தான் வந்தேன் நான்.
ஆனால் வந்தால் நம்ம கமர்ஷியலாக ஒரு சில விஷயங்கள் உள்ள ஆட் பண்ணி அது காலகட்டத்துக்கு மாறுறப்போ எல்லாமே மாறுது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ எல்லாமே மாறிடுச்சு. உணர்வு இருக்குது கொஞ்சம் இப்போ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, வேறு அவ்வளோதான். அதே மாதிரியா நாளைக்கு படம் பண்ணும்போது இன்னும் ஒரு எதிர்காலத்தில் இப்போ என் பையனுக்கே ஜென்ரேஷன் நேட்டிவிட்டி தெரியாது, இதுதான் உண்மை. மெட்ராஸில் இருக்கான், அவனுக்கு மெட்ராஸ் லைஃப்பும் தெரியாது. ஏன்னா பள்ளிக்கூடம் போகிறான், காலையில் 7 மணிக்கு போகிறான், 4 மணிக்கு வரான், டியூஷன் போகிறான், 7 மணிக்கு வரான், படுத்துடுறான். எந்த உலகத்தை பார்க்குறான் அவன்? எந்த உலகத்துலேயும் பார்க்குறது இல்லை. உலகத்தை பார்த்தா தானே உங்களுக்கு வாழ்வியல் முறை தெரியும், அப்படிங்கிறப்ப இல்லை. ரெண்டாவது, இன்னும் ஒரு காலத்தில் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நேட்டிவிட்டி பண்ணுற இயக்குனர் தான் இந்த கிரேட் இயக்குனராக இருப்பான். ஏன்னா அப்போ வந்து இப்போ இந்த கூழு குடிக்கிற மாதிரி அப்போ யாருக்கும் கூழு கிட்ட தெரியாது, மறந்துருப்பாங்க. தெரியும் ஜென்ரேஷன் யாருக்கும் பெண்களுக்கு கூழு கிட்ட தெரியாது. குடிக்க ஆண்களுக்கு தெரியும், ஆனால் பெண்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு குடிக்க தெரியும், கிண்ட தெரியாது. ஆனால் ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு உணவு முறை, நம்ம புழக்கத்தில் இருந்த ஒரு உணவு முறை மறந்துருச்சு. இன்றைக்கி கீழடியில் எப்படி தோண்டி எடுத்து அதிசயமாக அப்படியே போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அது மாதிரி எல்லாத்தையும் பேசுவாங்க. அப்போ ஒருத்தர் மண் சார்ந்து எடுப்பான்ல, அப்போ அந்த படம் பெரிய ஹிட் அடிக்கும், வியந்து பார்ப்பாங்க போல, பெருசாக பார்ப்பான். இது அப்படி தான் அது எதை நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் அது வந்து சார்ந்து வரும். எதை நாகரிக்கிற பேரில் நம்ம நோக்கி போகிறோமோ அது பின்னோக்கி போகும். இது இயற்கை தான், சுற்றிட்டே தானே இருக்கும். கண்டிப்பாக வரும், அதில் வந்து வேணும். அது இப்போ நான் தாய்க்கிழவி படம் பார்த்தேன், எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா அந்த படத்தில் வர ஒரு பவுண்டு தாய்ங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அது எங்கள் ஆத்தா எங்கள் அம்மா பழனி தாய் மேலவே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த ஊரோட சுயம்புங்கிறவே பொம்பளைங்க தான். அவங்க வந்து அவ்வளவு, அதாவது வீட்டில் எப்படி இருந்துட்டு போகிறான், ஆணை நம்பாமல் ஆணை சாராமல் அவன் கொடுத்தா தான் காசு தான், நம்ம அழைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சிறுக ஒரு பல்லாங்குழி சீன் சொல்லியிருப்பாங்க டேரக்டர், சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப நாளைக்கு கடைசி விவசாயிக்கு அப்புறம் நான் வியந்து பார்த்த படம். ஆமாம், ஒரு இயக்குனராக அந்த பையன் சூப்பராக பண்ணிட்டான். அதாவது டைரக்டர்டே ஃபோன் போட்டு சொன்னேன், வந்து நான் பாரதிராஜ் ஆகலான்னு வந்தேன், நீ ஆகிட்ட சிவா அப்படின்னு சொன்னேன். ஸோ படங்கள் வந்து அந்த நம்ம எதாவது சொல்கிறேன். இப்போ எனக்கே தாய்க்கிழவி பெருசாக தெரியுது, பெருசாக எடுத்திருக்காரு இயக்குனர். ஏன்னா மறந்துட்டோம் இல்லையா, பிறந்த நானே சில வந்த வழியை மறந்துட்டா சின்னவர் நம்ம இதை மறந்துட்டோம். அது அவர் இன்னொருத்தர் வந்து பண்ணுறாரு, இந்த ஏஜில் ஒரு பையன் வந்து பண்ணுறான். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் பயங்கர கிராண்டியாக இன்னும் கராக்கியாக இருப்பாப்புல அந்த இயக்குனர். அது மாதிரியே படங்கள் பண்ணுறவங்க கராக்கியாக இருப்பாங்க. ஏன்னா 100க்கு 90 பேர் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் படித்ததுனால எல்லாருக்குமே டெக்னிக்கல் மட்டும்தான் தெரியுது, ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா தெரியல. அது தெரிஞ்சிருந்தா அடிச்சு நவுத்திடுவாங்க. டெக்னிக்கல் இருக்கும்போது டெக்னிக்கலோட எமோஷனல் இருக்கும்போது நல்ல சினிமா ஈஸியாக கிடச்சிரும். இப்போ நான் அவர் காலத்தில் டெக்னிக்கல் கொஞ்சம் இதாக இருப்பாங்க, எமோஷனல் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக இருக்குது, எமோஷனல் கம்மியாக இருக்குது. ஓகே, நான் பார்க்குற மக்களுமே அதானே சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்க்குறோம், அந்த படம் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, என்ன இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க நிறைய இடத்துல. அதான் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது என்னன்னா, நம்ம அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு நம்ம எடுக்கிறது இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால தான் படம் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இப்போ இது லப்பர் பந்தாக இருக்கட்டும், எல்லா படங்களுமே அது எல்லாம் என்ன படங்கள், மக்கள் இருக்கிற உணர்வுகள் தானே, பிரச்சனைகள் தானே. வீட்டுக்குள்ளே இருக்க சாதாரண பிரச்சனை தானே, இவரை மதிக்க மாட்டேங்கிறான், அவனை மதிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற பிரச்சனைகள் தானே. அந்த படம் தானே ஹிட் அடிச்சிருக்குது கடைசியாக. பெரிய பெரிய ஹிட்டெல்லாம் அந்த படங்கள் தானே அடிச்சிருக்குது. சாதாரண உணர்வுகளை கடத்தின படம் தானே சரித்திரமாக. டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லா படமுமே உணர்வுகளை பேசின படம் தானே. அப்போ மக்கள் அவங்களுக்கு தேவை இருக்குது. நம்ம ஏதோ ஒரு காரணத்தால் கொடுக்க மறந்துட்டு இல்லை பார்க்க மாட்டாங்கன்னு தள்ளி வச்சு நம்ம ஏமாற்றிட்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் இப்போ சொல்லும்போது தாய்க்கிழவி மாதிரி ஏதாவது ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ரோலை வச்சு ஒரு ஃபுல் லென்த் படம் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்களா சார்? ஏதாச்சும் கண்டிப்பாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். அம்மா சென்டிமெண்ட் குட்டி புள்ளி ஆரம்பிக்கும் போது என் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஃபீமேல் கேரக்டர் எல்லாமே ஃபீமேல் தான் இருக்கும். அப்படி எனக்கு ஈஸியாக கதை பண்ண வரும், அது எனக்கு ஈஸியாக உண்டு. ஏன்னா அதான் சொல்கிறேன், இப்போ நான் இப்போ இந்த படத்தில் அந்த படத்தை பார்க்கும்போது, தாய்க்கிழவியை பார்க்கும்போது ஒரு எமோஷ்னலாக ஒரு 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 பொண்ணு வந்து சொல்கிறா, 2ஆம் தாலி கட்டும்போது தலை நிமிந்து வாங்கடி அப்படின்பா. அவள் மகளை மட்டும் தலை நிமிர வைக்கல அந்த பவுனு தாயி. பொம்பளையாக பிறந்த அத்தனை பேர்த்தையும் தலை நிமிந்து, ஓ மேலே என்ன குத்தம், நீ ஏன் குனிஞ்சு வாங்குற, நீ நிமிந்து வாங்க அப்படின்னு சொல்கிறாள்ல. இத்தனைக்கும் ஒரு கை நாட்டு பொம்பளை, எதுவுமே படிக்காத இந்த ஊரோட ஆணி வேறவ, அவள் சொல்கிறாள். அவளுக்கு யார் சொல்லி கொடுத்தா பாடத்தை? அவள் எவ்வளோ பெரிய தத்துவத்தை நம்மளுக்கு ஈஸியாக உணர்த்திட்டு போகிறான்.
ஸோ அந்த அந்த படைப்புகள் அங்கே தான் இருக்காங்க. சுயம்பு எங்கள் அம்மா பவுண்டு தாய் தான். ஆமாம், எங்கள் வீட்டில் 9 பேர், 7 ஆம்பளை 2 பொம்பளை. சாதாரண டீ கடை வச்சு தான் நாங்கள் கையை ஊனி கரணம் பாய்ச்சி வந்திருக்கோம். அதோட ஆணிவேர் எங்கள் தாய், எங்கள் அம்மா தான். அப்போ இங்கே ஒவ்வொரு வீட்லேயும் அந்த தாய் இருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க வந்து கொடுக்குற காசை மிச்சம் முடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி பிள்ளைக்கு பார்த்து கொடுத்து அவங்களுக்கே தெரியாமல் 5.5 பெட்டிக்குள்ளேயோ எடுத்து வச்சு ரொம்ப இக்கட்டான சூழல் இருக்கும்போது அவங்க அந்த 5.5 பெட்டி எடுப்பாங்க. ஸோ அதைத்தான் அந்த படம் பேசிச்சு. அது அந்த மாதிரியா தாய்கள் தான் இருந்தாங்க. இன்றைக்கி வேறு மாதிரி தாய்கள் இருக்காங்க. அது படித்து வேறு மாதிரியா இருக்காங்க. அது இருக்காங்க, அவங்க போல்டாக இருக்காங்க. அவங்க இருந்த போல்டு வேறு, இவங்க இருந்த உலகம் வேறு. அண்ட் இப்போ படங்கள் பண்ணுறதுல வந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது இந்த ஆடியன்ஸோட பல்ஸ்லாம் மாறுது, அவங்களுக்கோட பிடிக்கிறது வந்து வேறு மாதிரி இருக்குது சார், நம்ம கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணியிருக்கா சார் உங்களுக்கு? இல்லை நம்ம கொடுக்குற ட்ராக் இதுதான், நம்ம இதே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி? அப்படிலாம் இல்லை. நான் சினிமாவை இதுவரையே பார்த்ததுலேருந்து அப்படிலாம் யாரும் ஒன்றும் மாற்றம் இல்லை. 2 விஷயந்தான். அந்த காலத்தில் நான் ரஜினிகாண்டி சூடம் ஏற்றினேன். ஆஹா. இந்த காலத்தில் அஜித்துக்காண்டியும் விஜய் சாருக்காண்டியும் எல்லாரும் பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த ஊடால 30 வருஷத்தில் நான் படிக்காத ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் படிப்பாளி தான். ஆனால் நம்பர் 1 படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் அஜித் ரவி ரசிகராக இருக்கிறாங்க. ஸோ அறிவுங்கிறது எதுவும் படிப்புகள் வளரவே இல்லை, இன்னும் ரசிகராக தான் இருக்கிறாங்க. அதே மென்டாலிட்டியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அப்போ இருந்த பள்ளிக்கூடத்தோட நீ பள்ளிக்கூடம் ஜாஸ்தியாக இருக்குது, டெக்னிக்கல் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் என்ன வளர்ந்துருச்சு நம்ம நினைக்கிறது, கட் அவுட் ஏறி பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் ஸ்டூடெண்ட் ஏற்றுனேன்னா அவங்க பாலாபிஷேகம் பண்ணாங்க. காலகட்டம் ஒன்று தான் விஷயம், அதாவது காலகட்டம் தான் வேறு, பட் கண்டென்ட் ஒன்று தானே. உண்மை. ஆமாம், மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. மாறவே இல்லையே. யாரோ ஒருத்தர் பின்னாடி நம்ம ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, அது சினிமாக்காரனாக இருக்கும்போது நம்ம அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. ஏன்னா ஸோ அதனால் என்னடானா அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதனால் எதுவும் மாறலை. சினிமாவும் இன்னும் கமர்ஷியல் படம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் கமர்ஷியல் சினிமா தான் ஓடிக்கிட்டு இருக்குது. கமர்ஷியல் அழிக்க முடியாது. ஏன்னா கமர்ஷியலுங்கிறது மக்கள் அதான் டிமாண்ட் பண்ணி வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வீட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை மறக்கிறது தான் அவங்க சினிமாவுக்கு வராங்க. அப்போ மறக்க வரும்போது சுந்தர் சி சார் மாதிரியா படங்களும் கமர்ஷியல் படங்களும் அதுக்குள்ளே எல்லா எலிமெண்ட்டும் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. இப்போ தெலுங்கு படங்கள் வந்து புஷ்பாலாம் இன்றைக்கி சக்கப்போடு போடுது, யாருன்னே தெரியாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி வரை யாருன்னே தெரியாது. அவங்க ஊர்லேயே அவர் வந்து 4th கேட்டகரியில் தான் இருந்தார். இன்றைக்கி சவுத் ஜோன்லேயே அவர் தான் நம்பர் 1 கேட்டகரியாக இருக்குது. ஸோ அவர் என்ன பெரிய டைட்டானிக்காக நடித்தார்? அம்மா சென்டிமெண்ட் மூவி அம்மா சென்டிமெண்ட் தான் நடித்தார். அது எடுத்த விதமும் பில்டப்பாக வேற மாதிரி இருந்துச்சு. விஷயம் கண்டென்ட் என்ன, அம்மா சென்டிமெண்ட்டு கமர்ஷியல் சண்டை அதான் இருந்துச்சு. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அதான் ஆளுங்க மாறாமல் தான் இருக்கா, கண்டென்ட் அதே மாதிரி தான் இருக்குது. உணர்வுகள் ஒன்று தான் எப்பயுமே மாறாது பிரதர், எப்பயுமே உணர்வுகள் மாறாது. பெருசாக பேசப்படுற மணிஷாருடைய பம்பாயாக இருக்கட்டும், கன்னத்தில் முத்தமிட்டாலாக இருக்கட்டும், அதுவும் உணர்வுகளை கடத்தின படமாக தான் இருக்கும். எடுத்த விதத்தில் அவர் வேறு ஒன்று எடுத்திருப்பார், ஓகேங்களா? டெக்னிக்கலாக உணர்த்துறதை வேறு மாதிரி எடுத்திருப்பார், ஃபோட்டோகிராஃபியாக. ஆனால் உணர்வு ஒன்று தான், அவரும் அதான் கடத்தினார். உணர்வை கடத்தாமல் ஒருத்தன் இயக்குனர் ஆகவே முடியாதுங்க, இதுதான் உண்மை. அண்ட் இப்போ நம்ம நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார். இப்போ உங்களை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி இவ்வளோ கஷ்டங்களாக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. நீங்கள் வந்த பாதையை மட்டுமே ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு மாதிரி ஒருத்தர் ஆகிட முடியுமா? இல்லை நான் வந்த பாதை வேறு, நீங்களும் ஒன்று ட்ரை பண்ணினா உங்களுக்கு ஒரு பாதை கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க? அப்படி இல்லை, காமனாக ஒரே விஷயந்தான். நம்ம எந்த துறையை ஆசைப்பட்டு தேர்ந்தெடுக்குமோ, அது ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா, சினிமா துறையில் டைரக்ஷனாக நடிப்பா, இல்லைன்னா வந்து கேமராமேனா, எதுவாக இருக்கட்டும், ஒரு தொழிலதிபராக ஏதோ ஒரு தொழில் பண்ணி நம்ம இதில் வெற்றி பெறணும், இல்லை டெக்னிக்கலாக ஜெயிக்க போகிறோம், எதுவாக இருந்தாலும் ஒன்று தான். நான் மட்டும் இல்லை, எந்த தொழிலை நேசித்து வர்றோமோ அந்த தொழிலை மட்டும் முயற்சி பண்ணி அதுக்காக உழைப்பை போட்டு கலங்காமல், அந்த ஒரு வார்த்தை ஊரில் சொல்லுவாங்க, கடினமாக உழைப்பதை விட கவனமாக உழைக்கணுமாங்க, ஓகேங்களா? சும்மா மாடு மாதிரியே வேலை பார்க்கறதுங்கிறது உழைப்பு இல்லை. அதில் கொஞ்சம் அந்த மாடை உழைக்கிறத எப்படி மனுஷன் வந்து அவன் கட்டாமல் அவன் மாடை கட்டி உழுது அடித்தான் பார்த்தீங்களா? ஆமாம், அந்த ஒரு இது இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி கடினமாக உழைப்பதை விட கவனமாக உழைப்பதுன்னு சொல்கிற மாதிரியா அதே கண்டென்ட்டு சினிமாவில் எந்த துறையிலையும் வந்த வேலையை தவிர வேறு எந்த வேலையும் பார்க்காம அந்த வேலையை மட்டும் பார்த்து அதுக்கு உண்டான அவுட்புட் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வாழ்க்கை வரும், ஜெயிச்சிடும். அது ஜெயிச்சிடும் கன்ஃபார்மாக. இதை மாற்றுக்கிறது இல்லைங்க. இல்லைன்னா அங்கே ஏகப்பட்ட வெற்றியாளர்கள் சாதாரணமாக வர முடியாது. நீங்கள் எந்த பின்னணியும் இல்லாமல் பெரிய ஜாம்பவான் இப்போ நீங்கள் எல்லாம் படித்தவங்க யாருமே இங்கே இன்றைக்கி வந்து ஜாம்பவானா நம்ம பேசுகிற அப்துல் கலாம் ஐயிலேருந்து
எல்லாருமே ஏழைகள் தான், சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அதிகபட்சமாக பணக்காரங்க யாரும் ஜெயிச்சதில்லை. ஜெயிச்சு பணக்காரனாக இருக்கானுங்க, ஜெயிச்சவன் பணக்காரனாக இருக்கான். ஆமாம் ஆமாம். ஓகேங்களா, பணக்காரன் ஜெயிச்சிருந்தெல்லாம் இங்கே வெற்றியும் ஆகாது. அதனால் எல்லாரும் ஜெயிச்ச எல்லாருமே வந்து சாதாரண விவசாய கூடியாக வந்தவங்க தான். அதனால் வந்து அதை நோக்கியே பயணப்படணும். நான் வந்து இப்போ என்கிட்ட இருக்கவங்ககிட்டே நான் சொல்லுவேன், இதை வந்துட்டு இதை தவிர வேறு எதையும் டைவெர்ட் ஆகாதீங்க, இதுக்காண்டி அவுட்புட் போடுங்க. சில பேர் கல்யாணம் ஆனால் இது ஆகாது, கல்யாணம் தள்ளி போகிறோம் அப்படிம்பாங்க. பருவத்தில் பயிர் செய்யணும், அதையும் செய்யணும். அதுக்காண்டி இல்லை, உழைக்கிறவங்க. இப்போ நான் எப்படி வந்தேன், நான் இத்தனைக்கு ஒரு பெரிய பெரிய இயக்குநர்கிட்ட நான் வேலை பார்க்கல. இப்போ என்கிட்ட கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சொல்லும்படியாக நான் இன்றைக்கி முத்தையான்னு சொன்னால் வாய்ப்பு கொடுப்பாங்க, கதை கேட்குறதுக்கு காதை கொடுப்பாங்க. எங்கெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி அப்ளிகேஷனை தூக்கி போட்டிருக்காங்க. நான் வேலை பார்த்த இயக்குநர்கள், நான் வேலை பார்த்த சாதாரண படங்கள் தான். அப்போல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலையெல்லாம் குதிரை கொம்பு, என் முன்னாடியே அப்ளிகேஷன் தூக்கி போடுவாங்க. உதாசீனப்படுத்துவாங்க. இல்லை, அவங்களுக்கு என்னடானா பெரிய இடத்துனா நல்லா அவங்ககிட்ட இருக்கவங்களாம் பிரில்லியன்ட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? இவர் எங்கேருந்து வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி, இவர்கிட்ட என்ன இருக்க போகுது அப்படிங்கிற, இவர் வந்து சாதாரண இடத்துல இவர்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ யூடியூப் மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, சார் இருந்தாங்க சார் போய் காட்டுங்க சார், அப்போ என் திறமையை பாருங்கள் சார், அவுட்புட்டை பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி போய் காட்டலாம். நம்ம இருந்த காலகட்டம் வர செல்ஃபோனே டப்புன்னு போட்டோம்னா 4 நிமிஷம் கட்டி எஸ்டிடி புத்தில் ஓடுற அந்த காலகட்டத்தில் வந்தோம். அப்படிங்கிறப்போ இப்படி நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து உழைச்சி யாராக இருந்தாலும் சரிங்க, நீங்களும் நான் யாராக இருந்தாலும் எல்லாருமே அப்படி தான் வந்திருக்காங்க. சங்கர் சார்னா இன்றைக்கி பெருசாக இருக்காருன்னா அவர் 19 படம் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்த்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வெற்றி பெற்ற டேரக்டருங்களில் 19 படம் உதவி இயக்குனர் வேலை பார்த்த ஒரே டைரக்டர் அவர் தான். அந்தளவுக்கு உழைப்பு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி அவரெல்லாம் பெரிய உழைப்புங்க. அவரெல்லாம் என்ன சொல்கிறது, அவர் எல்லாருமே தான், நீங்கள் யாரையும் குறைச்சி மாட்டா, எல்லாருமே வந்த வேலையை மட்டும் பார்த்தா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற இது நிறைய பேர் முன்னுதாரணம் இருக்காங்க. 100க்கு 99 பேர். சில பேர் வெற்றி ஆகலை அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குங்கிறதுக்கு அவங்க கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு உலகத்தை குறை சொல்லிட்டே இருப்பாங்க, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. உலகத்தில் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அது என்ன எப்படி வாய்ப்பை கிரியேட் பண்ண நம்ம தான் யோசிக்கணும். இல்லை சார், இப்போ நம்ம குட்டி புலிக்கு முன்னாடி நீங்கள் ஏறாத இடங்கள், நிறைய இடங்கள் போயிருப்பீங்க, நிறைய இடங்கள் போய் நிராகரிச்சிருப்பாங்க, நிறைய லைக் கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எது உங்களை வந்து இன்னும் பார்த்துடலாம்டா, நானும் அதுவும் பார்த்துடலாம், ஒரு கையோடு நம்ம மோதலாம் அப்படின்ற மாதிரி எது சார் உங்களை மோட்டிவேட் பண்ணுது? ஏன்னா எங்களுக்கு நீங்கள் இவ்வளோ சொல்லும் போது நிறைய விஷயம் கடந்து வந்திருக்கீங்க. பேப்பர் தூக்கி போடும் போதெல்லாம் போட நான் வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னும் போகாமல் நான் பாட்டு முன்னாடி போயிட்டு இருக்கேன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அது. நீங்கள் வேறு, என் தம்பி வந்து மிலிட்ரியிலேருந்து, எங்கள் வீட்டில் மொத்தம் 3 பேர் மிலிட்ரி. எங்கள் அண்ணன், என் தம்பி 2 பேர். 3 பேர் வரும்போதெல்லாம் நம்ம வந்து கையில் காசு இருக்காது இல்லையா? அப்போ நம்ம எக்மோருக்கு வருவாங்க, அவங்க ரோடு மணி எடுத்துக்கிறதுக்கு சேர்ந்து டக்குன்னு தூக்கிட்டு எக்மோரில் போய் அவங்கள ஏற்றி விட்டு வரும்போது செலவு காசு கொடுப்பாங்க. நம்ம அதை வச்சு ஒரு சில ரன்னிங் பண்ணுவோம். சரி ஓகே, அண்ணன் தானே, அண்ணன் அப்படி பண்ணும்போது, அப்படி இருக்கும்போது என் தம்பி வந்து 18 வயசில் கரெக்டாக மிலிட்ரி போயிட்டு அவன் ரிட்டையர் வந்துட்டான். சர்வீஸை முடிச்சுட்டு 17 வருஷம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டான். ஓகே, என்கிட்ட கேட்குறான், என்னடா அப்படிங்கிறான். நான் வந்துடுவேன்டா அப்படிங்கிறேன். ஒரு 2 இடத்துல கதை சொல்லியிருக்கேன்டா, ஓகே இருண்டா. அவன் சொன்னான், டேய் நானே ரிட்டையர் ஆகிட்டு வந்துட்டேன், என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு போயிட்டான் கிராஸாக. அதெல்லாம் வரும், அதெல்லாம் வரத்தான் செய்யும். நாம் எதை நோக்கி வந்தோம்னா அதை மட்டும் பயணப்படுத்திக்கிட்டு ஒன்றே நம்ம வந்து முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் அடிக்கடி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், இப்போ கல்லை எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். கை வலிக்குன்னு நிப்பாட்டிடக்கூடாது. கல் வேணால் கிடைக்காம இருக்கலாம், அதை கூட தேடி போய் எங்கேனாலும் தேடி போய் எடுத்துகிட்டு வந்து எரியணும். எரியறதை மட்டும் நிப்பாட்டிடக்கூடாது. சரியான மோட்டிவேஷன் இருக்குது சார் இது. ஆமாம், இல்லை என் வாழ்க்கையை நான் தான் சொல்கிறேன். இல்லை, நான் வந்து 500-600 கிலோமீட்டர் அங்கேருந்து ஒரு சாதாரண டீ கடைக்காரர் பிறந்த பையன். எனக்கு பெரிய இங்கிலீஷ் நாலேஜும் கிடையாது, ஓகேங்களா. நான் வரப்போ இங்கே சினிமாவும் இந்த மாதிரி இன்றைக்கி ஓப்பன் ஆகியும் கிடையாது. விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் எங்கள் ஊரில் இருந்து தான் நானே படிச்சுட்டு இங்கே வந்திருப்பேன், ஓகேங்களா. ஸோ எந்த காலகட்டத்தில் இல்லாத ஒரு 94 வந்த ஒருத்தன். நான் வரப்போ எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் செய்கிறது குதிரை கொம்பு. அது ஒரு குதிரை கொம்புனா குதிரைக்கு வராது கொம்பு, அந்த மாதிரியே காலகட்டம். அதுலேருந்து வந்து பிடிச்சி கிட்டிச்சு ஒரு வேலை பார்த்தோம்னா அடுத்து 4 வருஷம் அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை தருது. பயங்கர கஷ்டம். அதில் புட்டிச்சு ஏறி புட்டிச்சு வந்து அந்த அண்ணன் வந்து 2005 வந்து ஒருத்தட்ட போய் கதையை சொல்லி அட்வான்ஸ் வாங்கி சரிடான்னு சொல்லி பார்த்தா அடுத்தடுத்து புட்டிச்சு போனாங்க. ஒவ்வொன்றா பிடிச்சி 2012 எண்டில் குட்டி புளி பிடிச்சி ஆஃபீஸ் போட்டு உட்காடுறேன். ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட ட்ராவலிங் இருக்குது. ஆனால் எந்த இடத்துலையும் சினிமாவை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தேன். கூட எங்கள் மாமனார் பெரிய எங்கள் மாமனார் காண்டிருக்காரு. என் பொண்டாட்டியை விட்டு ஜெயவிலாஸ் ஓனர் நீங்கள் செய்து பயங்கர ஒரு இதாக ஃபேமஸாக இருக்கும்.
அவங்க பெரிய ஃபேக்ட்ரி கட்டுறாங்க. ராஜமலையெல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலாம் கிட்டத்தட்ட எல்லாமே 10 ஏக்கர் 5 ஏக்கரில் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஃபேக்ட்ரி கட்டுவாங்க. என் மாமனார் பெரிய கான்ட்ராக்டர். அவர் வேலை கொடுக்குறாங்க, உன் வீட்டுக்காரர் வந்தாருன்னா அது சரியாக இருக்கும்தா, அந்த வேலையை எடுத்துருவேன், என்னால் வயசாச்சு செய்ய முடியல அப்படின்லாம் சொன்னாங்க. சரி எதுக்கு இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கமே அப்படின்னு போயிருந்தேன்னா நான் டயர்டாக இருக்க முடியுமா? அவ்வளோதான், டக்குன்னு யூட்டன் போட்டிருப்பீங்க. அப்புறம் இல்லை ஒரு வருஷம் டைம் கேளுங்க பாடுக்கிட்ட. ஒரு வருஷம், ஏன்னா 1-2 பிள்ளையாகி போச்சு. ஒரே வருஷம் டைம் கேளு, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் நான் நீ சொல்கிறத கேட்டுருவேன் அப்படின்னா. அப்புறம் மறு வருஷம் வந்துடும்ல, அப்படியே ஏமாற்றி இன்னும் ஒரு வருஷம் அப்படின்ட்டு. அப்படி சொல்லி எப்போ சார் பிடிச்சிங்க குட்டி புள்ளியா? அப்படி அதுதான் இப்போ கதை சொல்லும் போது என்னென்னா, நான் கதை சொல்ல போகிற இடத்துல நான் கதை வேறு நல்லா சொல்லுவேன். இப்போ நீங்கள் முதல் படம் பண்ணதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரச்சனை இருக்கும்ல சார். ஏன்னா இப்போ அவ்வளோ சீக்கிரமாக யாரும் உள்ளே விட்டுற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அது தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருக்கீங்க, பேக் டு பேக் அடுத்தடுத்து இட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்கள் மேலே ஒரு பார்வை வருது, யார்ப்பா முத்தையா அப்படின்றது பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காரு, சம்பவம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி திரும்பும்போது அது உங்களுக்கு நெருக்கடி கொடுத்துச்சா? லைக் ஒரு கமர்ஷியலாக மாறுறீங்க, உங்கள் படம் வெற்றி ஆகுது, இன்னும் கூடுதல் ப்ரெஷர் போட்டு இன்னும் கமர்ஷியலாக எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஏதாச்சும்? இல்லை அப்படியெல்லாம் சினிமாவில் யார் அதை இந்த கீதாச்சாரத்தில் ஒரு வாசகம் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இறைவனோ இயற்கையோ அது வேற கண்டுட்டாயிரம் வேற போட்டுட்டீங்க. இயற்கை கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அதேமாரி இயற்கை தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அது மாதிரி தான் நமக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சில விஷயங்களை வந்து பெர்சன்டேஜ் குறைக்க விடலாம். அதெல்லாம் அது இல்லாத இடமே கிடையாது. நம்மளுக்கு ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன்று யாராச்சும் தடங்கள் நமக்கு வரும், இல்லைன்னா யாராச்சும் நினைக்கலாம். அதெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதை வந்து நம்ம பெருசாலாம் எடுத்துக்கிற வேண்டியதில்லை. நம்ம வேலையை மட்டும் பார்க்குறது மட்டும்தான் வேலை. இப்போ நான் ஏன் பாலாவை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு எப்போ வந்தால் நான் ஏன் அவர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்போனாலும் என்னை வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்கிறது ஏன் சொல்கிறேன்னா, அவர் வேலையை மட்டும்தான் பார்ப்பார், வேறு எதுவும் பார்க்காதனால எனக்கு அது பிடிக்குது இல்லையா? அது மாதிரியே நம்ம அதை மட்டும் செஞ்சோம்னா நம்மளுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஆமாம். அதனால நம்ம அது பயப்பட வேண்டியதில்லை. நம்ம யாரையும் வந்து தப்பாக நினைக்க போகிறதில்ல, கழுத்து இருக்க நினைக்க போகிறதில்ல, அவங்க காசை வந்து கரியாக்க நினைக்க போகிறதில்ல. அதேமாதிரியே நம்ம அடுத்தவங்க இல்லை. ஸோ தொழில் உண்டு, நம்ம உண்டுன்றதுனால கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் அந்த ஒரு தான். அண்ட் ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா டியூரேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்களே சார். இப்போ வர துரந்தர்லாம் பார்த்தீங்கன்னா 3 hours 55 நிமிஷம், அப்படியும் அதுக்கு முன்னாடி புஷ்பா 3 hours 20 நிமிஷம் இது மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு சார். அந்த டியூரேஷன்லாம் பார்க்கும்போது 4 hours உள்ள சாப்பாடு சட்டியெல்லாம் கட்டி எடுத்து வந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அப்படி தான் ஆகிப்போச்சு. ஆமாம், நான் தான் துரந்தர் பார்த்தேன். கிட்டத்தட்ட டிக்கெட்டு ஆக்சுவலி என்னன்னா ஒரு சீட்டு கேட்டேன், அது கிடைக்கல. அப்புறம் அந்த லவர் சீட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்களா? ஆமாம் சார், கப்புள் சீட்டு. அது கப்புள் சீட்டு வச்சுக்கிட்டாங்க. ஆமாம் ஆமாம். கப்புள் யாரோ வர எல்லாருமே நான் கல்யாணம் ஆகி புள்ள உட்காம இருக்காங்க. லவர் சீட்டு கப்புள் சீட்டு சொல்லிட்டு. ஆமாம், லவர் சீட். ஆமாம் சார், லவர் சீட் ஆக்சுவலி கப்புள் சீட் கிடையாது. ஓகேங்களா? அந்த சீட்டு வந்துச்சு. சரி ஓகே, எல்லாரும் பயங்கரமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னோடனே சரின்னு போயிட்டேன். உள்ள உட்காந்து சிங்கிளாக உட்காந்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ பதிவு பண்ணுறீங்க சிங்கிள் 40 டிக்கெட்டு. உள்ளே போனால் இப்போ 8 மணிக்கு 6:45 போனோம். 8:45 ஃபஸ்ட் ஸ்டாப் விட்டாங்க. எப்படி பசிக்காமல் இருக்கும்? கண்டிப்பாக சார். ஆமாம், உள்ளே போனால் பப்ஸு ஸ்வீட்டு காரம் அந்த நான் இப்போ 11:30 வெளியே வரோம். 2 படம் பார்த்து வர மாதிரி 2 படம். ஆனால் நான் அப்படிலாம் தெரியல. 2 படமுங்கிறது ஃபுட்டேஜாக தெரியல. கதை வந்து இதாக தான் இருக்குது. ஏமா படம் 4 மணி நேரம் உங்களை ஒரு ஆடியன்ஸ் இன்னைக்கு உட்கார வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்க. அந்த காலத்தில் வந்து கை நிறைய டீ கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, அரை கிளாஸ் தாங்க. ஆமாம், இப்போ அரை கிளாஸ் கொடுத்தாலே சாப்பிட முடியலங்க அப்படிங்கிற அந்த மாதிரி பட்டத்தை உட்கார வச்சிட்டாங்கல்ல. ஒரு இயக்குனர் அந்த இடத்துல பெருசாக ஜெயிச்சிட்டார் இல்லையா? அது பயங்கரமாக இருந்துச்சு. டைம் தெரியவே இல்லையே, போனதே தெரியல. ஒரு சில இடத்துல நம்மளுக்கு தெரியல, பெருசாக தெரியல, சூப்பராக தான் இருந்துச்சு. அது வந்து இப்போ ஒரு இயக்குனர் நீங்கள் பார்க்கும்போது இந்த படத்தை டியூரேஷன் எழுதும்போது ஓகே இதுதான் ஓகே, இதுக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு போனால் லாக் ஆகிடும், கிறிஸ்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒர்க் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்களா சார்? இல்லை எப்படி? இல்லை, இப்போ டியூரேஷனுங்கிறது அப்போ நீங்கள் படம் பார்க்குறது எப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளுக்கு அந்த நடிகர் வந்து பிடிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு அந்த துரந்தர் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அடிச்சு. ஆமாம், அவர் ரன்வீர் சிங் வந்து அவ்வளோ அவுட்புட் கொடுத்துருக்காரு. தான் அவரை பார்க்குறதுக்குன்னு உங்களுக்கு மைண்ட் செட் ஆகி போகிறாங்களே. இங்கே எல்லாமே வந்து எப்படி ஒரு எம்ஜிஆரை பார்க்குறதுக்காண்டி போய் 5 மணி நேரம் நின்னதாக சொல்லுவாங்க இல்லையா? அண்ணாதுரையை பார்க்குறதுக்கு போய் 5 மணி நேரம். பிடித்தவர்கள் படம் பண்ணும்போது டைமே கிடையாது. இப்போ விஜய் சார் படம் 3 மணி நேரம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உட்காந்து பார்த்துருவாங்க. அதில் அவர் வந்து அவருக்கு உரிய எல்லா வேலையும் கொடுத்துட்டோம்னா சொல்லிட்டு அடிச்சிடும். அது எல்லாமே அது வந்து அடிச்சிடும். அது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரை இருக்க தான் செய்யுது. பிடிச்சவங்க நீங்கள் நம்ம இப்போ புது பசங்களை வச்சு எடுக்கும்போது தான் நீங்கள் டைம் வந்து ஒரு இதுக்கு மேலே அவங்க புதுசு தானே. ஸோ அதுக்கு மேலே அந்த கதையை இழுக்க முடியாது, அது பண்ண முடியாது. ஃபுட்டேஜ் ஓரளவுக்குள்ளே வரும்.
அவங்கள அடுக்கும்போது அவங்க ஆடியன்ஸாக இருக்கும்போது அவங்கள பிடிச்சி வர்றவங்க சந்தோஷமாயிருவாங்கல்ல, அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஒரு ஹிட்டு ஃப்ளாப் எப்படி சார் ஒரு இயக்குனரோட மனநிலையை மாற்றுது? ஹிட்டு வந்து அடுத்தடுத்து ஒரு பெரிய ஒரு 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 கிரியேஷனை கிரியேட் பண்ணிடும். அடுத்தடுத்து நம்ம பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான நோட் வந்துடும். அதே ஒரு ஃப்ளாப்பு அப்படி வந்துச்சுன்னா அது மனநிலை எப்படி சார் மாற்றுது? அது இல்லை, ஹிட்டு ஃப்ளாப்லாம் கிடையாது. ஒரு என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு படம் ஓடிச்சுங்கிறது வந்து பிஸ்னஸை வச்சா இல்லை ரிவ்யூ வச்சா 2 இருக்குது. படம் வந்து ஒன்று பேர் எடுக்கணும், இல்லைன்னா பேர் எடுத்தால் இயக்குனருக்கு 2வது படம் கிடைக்கும், இல்லைன்னா பணம் கிடைக்கணும். கரெக்ட், ஏதாச்சும் ஒன்று. இந்த 2க்குள்ளே ஒரு விஷயம் கிடைக்கலைன்னா அவங்க ஒன்று நினச்சிருப்பாங்க. அந்த கதை சும்மாலாம் ஓகே இருக்காது. ஒருத்தர் கதை கேட்குறப்போ அந்த கதை ஓகேனா அதில் ஏதாச்சும் குறைகள் இருக்கலாம். குறைகளை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணி பார்த்துக்கிற வேண்டியதான். எதுன்னு ரிவ்யூ பண்ணுறவங்கள பற்றி இப்போ ஏதாவது சொல்லும் போது நியாயமாக இருந்தால் ஏற்றுக்கிற வேண்டியதுதான். அது வந்து பெரியது இல்லை. வெற்றி தோல்வி அப்படிங்கிறதுலாம் வந்து இப்போ அப்படிலாம் இங்கே தமிழ்நாட்டில் தான் ரொம்ப நம்ம அதை பெருசாக நினைக்கிறோம். இப்போ மலையாள ஃபிலிம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தொழிலாக மட்டும்தான் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு படம் ஓடிடுச்சுன்னா உடனே அந்த இயக்குனரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு கொண்டாடுறதும் கிடையாது. தோத்தாச்சுன்னா இப்படி பிடிச்சி வாங்குறதும் கிடையாது. அவங்க பாட்டு அப்படியே போயிட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க, விட்றாங்க, ஓடுது, அவங்க பெருசாக பேசுகிறது இல்லை, அடுத்த படம் பண்ண போயிடுறாங்க. அடுத்த படம் வாஷ் அவுட் ஆகுது, உடனே வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒன்றும் அவரை திட்டுறது இல்லை. ஓடுனாலும் அவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க, அந்த தொழிலே அவருக்கு இந்த படத்துக்கு டிமாண்டில் இருக்கார், அவ்வளோதான் விஷயம். நீங்கள் இங்கே வந்து ஒரு படம் ஓடிடுச்சுன்னா உடனே டப்பு டுப்புன்னு போட்டு எகிரி அப்புறம் தடாரம் போய்ட்டு 2வது படத்தில் போட்டு உடனே பிடிச்சி அந்த பாராட்டின இயக்கரை பிடிச்சி வாங்குன்னு வாங்கி வந்து அட்ரஸ் எதுவுமே இங்கே எல்லாமே அதான் சொல்லுங்க. நீங்கள் இது ஒரு தொழிலாக பார்த்தா வெற்றி தொழிலாம் கணக்கு கிடையாது, ஓகேங்களா? அதை வந்து கணக்கே கிடையாது. ஏன்னா கிடைக்காது அப்படிங்கிறது இது ஒரு வேட்டைக்கு போகிற மாதிரி தான். ஒரு நாள் மான் கிடைக்கும், ஒரு நாள் முயல் கிடைக்கும், ஒரு நாள் ஒன்றுமே கிடைக்காது. தேன் கூட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். வயிறு ஃபுல்லாக அந்த டைம் அதுலன்னா 2 கொய்யாக்காய் 2 மாங்காய் 4 வெள்ளரிக்காய் பிடிச்சி திருட்டு வர வேண்டியதுதான். ஓகே, ஒரு வேட்டைக்கு போகிற மாதிரி தான் இது. இன்னைக்கு புளி அடிச்சே அங்கெல்லாம் போனால் அங்கே எப்படி புளி அடிக்க முடியும்? புளியும் கொட்டையை கூட அடிக்க முடியும். அதெல்லாம் இல்லைங்க. இங்கே நம்ம ஊரில் எல்லாத்தையும் அதிகபட்சமாக நம்ம பாராட்டிடுறோம், அதிகபட்சமாக திட்டுறோம், அவ்வளோதான் பிரச்சனை. ஓகே, இது ஒரு தொழிலாக நார்மலாக மலையாள படங்களே பாருங்களேன், எவ்வளோ படங்கள் வருது, ஓடுது, போயிடுது. அங்கே நம்ம ஊர் மாதிரியா அடித்து வச்சு கொண்டாடி துட்டை கொடுத்து உடனே டைரக்டர் டபார்னு ஏறிடுது. அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா என்ன ஆகுது? இதெல்லாம் தமிழ் சினிமா இப்போ கரெக்டாக நடந்துட்டு இருக்கு சார். நீங்கள் சொல்கிறது தமிழ் சினிமா இல்லை, இது எல்லா சினிமாவும் நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம மலையாள சினிமாவில் மட்டும்தான் இது நடக்கல. அவங்க ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், பெங்காலி மூவிஸு, மராத்தி மூவிஸு, இவங்க தான் வந்து இந்த சினிமாவை இது ஒரு தொழிலாக குடிசை தொழில் மாதிரியாக பார்த்துட்டு ஓகே விற்றா ஊர்வாமட்ட மாதிரியா விற்றா இன்றைக்கி இவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, அடுத்தவன்ட்ட ஆர்டர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே மட்டும்தான் ஒரு பெரிய நம்ம ஹிட் அடிச்சோம்னா டப்பட்டப்பட்டம்னு தூக்கி அடித்து வச்சு இது மாதிரி ஒரு பட்டமே கிடையாது. சரியான ஒரு தமிழ் சினிமாவை நட்டுக்கு நிப்பாட்ட ஒருத்தர் வந்துட்டார் அப்படி இப்படின்னு பிடிச்சி ஏற்றி விடுறேன். 2வது படம் ஏதாச்சும் பாவம் ஏதாச்சும் ஒரு ஏதாவது இப்படித்தான் சரக்கா அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் நீங்கள் சொல்கிற கதைகளில் வந்து நிறைய நடிகர்கள் வந்து ஓகே சொல்லுவாங்க, சில பேர் வந்து இல்லை அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லி நிராகரிக்கிற மாதிரி இருக்கும்ல சார். அது மாதிரிலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? நீங்கள் இல்லை, அது வந்து பெருசாக நடந்தது இல்லை. இல்லை அது மாதிரி மிஸ் பண்ணிட்டு கூட நடிகர்களை சொல்லுவாங்கல்ல, சார் மிஸ் பண்ணிட்டோமே, அடுத்த ஏதாவது கதை சொல்லுங்கள் சார், முத்தையா சார் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. சிறப்பு சார், தேங்க்யூ. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஓகே 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 சார். நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கும், சில பேர் நம்மள ஆசைப்படுறவங்க போகிறது, அது 2 மாற்றி கிடைக்கும். நம்ம ஆசைப்பட்ட சில நேரத்தில் கிடைக்கும், சிலர் நம்மள ஆசைப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களும் போய் படம் பண்ணிக்கிறது. நீ மாற்றி படம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறத நம்ம ஆசை. ஓகே, அடுத்து என்ன சார்? அடுத்த படத்தோட அப்டேட் சீக்கிரம் கொடுக்குறோம். அது எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது சார். நான் இது சொல்லணும்னு தெரியல, டேபிளில் பார்க்கும்போது நிறைய ஒர்க் இருக்குது. பையன் படம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது வந்து அந்த ரிலீஸுக்கு கூட பொங்கல் பண்ண நினச்சேன், எங்கள் அம்மா தவறிட்டாங்க. அதில் கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ இப்போ அடுத்து அநேகமாக ஏப்ரல் மேலே ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த இது. அப்போ அடுத்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு, வேலை போய்கிட்டு இருக்கு. சீக்கிரம் வந்து ஏப்ரலில் அறிவிப்பு வரும். சிறப்பு சார், தேங்க்யூ ஸோ மச். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. சேரா ஹோம் ஜங்ஷன் பிரசன்ஸ் ஏசி மேனியா. இந்த சம்மர் சீசன்ல ஜிலு ஆஃபரோட ஏசி வாங்க சேரா ஹோம் ஜங்ஷனுக்கு வாங்க. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ் கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.